இத நீயே வச்சுக்கோ. ப்ரோ இல்ல ப்ரோ நீங்களே வச்சுக்கோங்க. இல்ல ப்ரோ நீ வச்சுக்கோ. ஏன் ப்ரோ இல்ல ப்ரோ வேண்டாம் ப்ரோ. யாராவது ஒருத்தர் வச்சுக்கங்கடா. ப்ரோ ப்ரோ சொல்றத கேளுங்க கேளு. ப்ரோ. நீ வச்சுக்கோங்கறல. ப்ரோ நீங்களே வச்சுக்கோங்க. என்னது இது? எனக்கு இந்த பர்ஸ கொடுக்கும்போது உன்னோட போட்டோவையும் சேர்த்து தானே கொடுத்த. அதுக்கப்புறம் சித்துக்கிட்ட இந்த பர்ஸ கொடுக்கும்போது போட்டோவை எடுக்க மறந்துட்டியா? என்ன பொண்ணு நீ? சித்துவ பாத்தியா? உன் போட்டோ இன்னும் பர்ஸ்ல இருந்து எடுக்காம உன்னை அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டா நினைச்சு உன் போட்டோ பக்கத்துல அவன் போட்டோவையும் சேர்த்து வச்சிருக்கான். ஆமா. யாரா நீ? அட பாவி, இத நீ இப்படியா புரிஞ்சுக்குவ? சித்து தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நினைச்சு தென்றலோட போட்டோவை பர்ஸ்ல வைக்கலடா, அவளை காதலியா நினைச்சுதான் வச்சிருக்கான். இத கூடவா உன்னால புரிஞ்சுக்க முடியல? தத்தியா இருக்கானே. உன் பாட்டி என்னடா உன்னை இப்படி வளர்த்து வச்சிருக்காங்க? ச்சே. சித்து, இவள உன் ஃப்ரெண்டா நினைச்சுதான் தென்றல் போட்டோவை உன் பர்ஸ்ல வச்சிருக்கேன்னு எனக்கு புரியுது. ஆனா இத வேற யாராவது பார்த்தா தப்பா புரிஞ்சுப்பாங்க. ஆமா ஆமா. பழமா இருக்கானே. அதனால இதுல இருந்து தென்றல் போட்டோவை மட்டும் நான் எடுத்துக்கிட்டா. ஓகே ப்ரோ, தாராளமா எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. ப்ரோ இந்தா. தேங்க்ஸ். நான் வச்சுக்கிறேன். சரி, டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாமா? போலாம் ப்ரோ. தென்றல் போலாம். சித்தன் நாங்க கிளம்பலாம். போயிட்டு வாங்க. போலாம். எப்படியாவது ஆகாஷ்க்கு சித்துவும் தென்றலும் லவ் பண்ற விஷயம் தெரிஞ்சிரும் பார்த்தா சொதப்பிருச்சே. ஆமாமா, உங்க பிளானே வேஸ்டா போயிருச்சு. இதுல அவங்க மேரேஜுக்கு நம்ம சித்து இன்விடேஷன் செலக்ட் பண்ண போறானா? இதையெல்லாம் என்னன்னு சொல்றது? பரவாயில்ல விடுறா. எப்படி இருந்தாலும் தென்றல சித்து தான் கட்டிக்க போறான். இப்போதைக்கு ஆகாஷ்க்கும் தென்றலுக்கும் சித்து என் பையன்தாங்கிற விஷயம் தெரியாம இருந்துச்சே, அதுவே பெரிய விஷயம். அதுவும் சரிதான். சரி, நீங்க வாசல்ல நிக்காதீங்க, போனவங்க திரும்ப வந்துட போறாங்க. வாங்க, சாப்பாடு வத்த குழம்பு கார வத்த குழம்பு. வாங்க வாங்க. வாங்க சார்,
வாங்க மேடம். சொல்லுங்க சார். மேரேஜ்க்கு கார்டு செலக்ட் பண்ணணும். ஓ தாராளமா, உள்ள போய் பாருங்க. ஓகே சித்து, நீயும் வந்து கார்டு செலக்ட் பண்ண வா. என்ன ப்ரோ யோசிக்கிற? வா. ஆகாஷ், மேரேஜ் இன்விடேஷனை பத்தி இவனுக்கு என்ன தெரியும்? சும்மா கிருஷ்ணர் ஜலகிரியை இல்ல கார்ட்டூன் மாதிரி ஏதாவது கோமாளித்தனமா செலக்ட் பண்ணுவான். இவன் ஒண்ணு பண்ண வேணாம், நாமளே பண்ணலாம். என்ன தென்றல், சித்துவை கம்பல் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கேன், இப்படி இன்சல்ட் பண்ணுவ? ப்ளீஸ் ஆகாஷ், புரிஞ்சுக்கோங்க. நீங்க ரொம்ப கம்பல் பண்ணதுனால தான் இவன் இங்க வரவே ஒத்துக்கிட்டான். இவன் சும்மா உட்காந்து வேடிக்கை மட்டும் பார்க்கட்டும், நாமளே கார்டு செலக்ட் பண்ணலாம். வாங்க. சித்து ப்ரோ, சாரி ப்ரோ, தென்றல் பேசின தப்பா எடுத்துக்காத. ப்ரோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ப்ரோ, நீங்க போய் கார்டு செலக்ட் பண்ணுங்க. சரி. தென்றல், இந்த கார்டு ஓகேவா? எது? இது. சாரி ஆகாஷ், முருகன் 2 பொண்டாட்டிக்காரரு. இது வேண்டாமே, வேற ஏதாவது பாருங்க. தென்றல், இது ஓகேவா? ஆகாஷ், பிள்ளையார சில பேரு கட்ட பிரம்மச்சாரின்னு சொல்லுவாங்க, சில பேரு அவருக்கும் 2 பொண்டாட்டி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால இது வேண்டாம், வேற ஏதாவது தேடலாம். சூப்பரா இருக்கு. ஏங்க, ராமர் ஏகபத்தினி விரதம்னு சொல்லுவாங்க, அந்த கார்டு தான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். பாத்தியா சித்து எவ்வளவு சூப்பரா கார்டு செலக்ட் பண்ணிருக்கான்னு? இப்ப புரியுதா சித்து உன் மனசை எவ்வளவு புரிஞ்சு வச்சிருக்கான்னு? நீ என்னடானா தேவையில்லாம சித்துவை இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருக்க. முறைக்காத ப்ரோ. சித்து, சென்டர் பேஜ்ல வர வேண்டிய டீடைல்ஸ் எல்லாம் நான் ஆல்ரெடி எழுதி வச்சிருக்கேன். அதாவது ஃபர்ஸ்ட் பேஜ், பேப்பருக்கு அடுத்த பேஜ் எப்படி இருக்கும்னு நீங்களே உங்க கைப்பட எழுதி கொடுங்க. மறக்காம கீழே நல்வரவை விரும்பும் ஆரூர் சித்தார்த்தன் உன் பேரையும் எழுது. என்ன ப்ரோ, என் பேர்லாம் எதுக்கு? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். என்ன சித்து, நீ எங்க 2 பேருக்கும் எவ்வளவு முக்கியமானவன் தெரியுமா? நீ தயங்குறத பார்த்தா உன் பேரை எழுத மாட்டேன்னு நினைக்கிறேன். குடு, நானே எழுதிக்கிறேன். குடு.
வாங்க. சார் சொல்லுங்க இந்த சார். கார்டுல வர டீடைல்ஸ் எல்லாம் இதுல எழுதிருக்கு. அப்படியா? இதெல்லாம் கொஞ்சம் இதுவா? பார்த்து போட்டுருங்க. ஓகே சார். அந்த கார்டை கொடுங்க. சாரதா, பார்த்து வர மாட்டியா? இறங்கியா கீழே. சாரதா, சாரதா இந்த பக்கம் தானே போனா? என்னயா டர்னிங்ல வரும்போது பார்த்து வர மாட்டியா? இல்லப்பா, அவசரமா ஒருத்தரை பார்க்க வந்தேன். என்னயா அவசரம் உனக்கு? நான் அவசரம் கேக்குறேன்ல. எப்பா, நான் தான் முக்கியமான வேலையா போனேன்னு அப்படின்னா சொன்னேன்ல. முக்கியமான வேலை உனக்கு? முதல்ல நீ கையெடு. உன் இஷ்டத்துக்கு பார்க்காம கையெடுன்னு ஓடிக்கிற. சொல்றேன்ல. நிமிஷம் இடிச்சிட்டு சாரி கட்டு போவியா? மரியாதை 2000 ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு போ. நான் இதுக்கு பணம் கொடுக்கணும் 2000 ரூபாய். உன் வண்டி தான் அடிபடல, அப்புறம் இதுக்கு பணம் கேக்குற? முதல்ல கையெடு. கையெடுன்னு பணத்தை சொல்றேன்ல. குடியா? டேய், முதல்ல கையெடு சொல்லிட்டு இருக்க. என்ன நினைச்சிட்டு இருக்க? அப்படியே முடியா பணத்தை. கையை. வண்டி அதெல்லாம் எதுவும் குடிக்க முடியாது. முடியா கையை. கையெடுன்னு சொல்றேன்ல. கை எடுக்கிறது. போங்கயா. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. போயா. நீ இப்படிலாம் கிட்ட தர மாட்டே. என்ன சொல்லிட்டு இருக்க? பாரு. முடியா. டேய், முடியா. ஒழுங்கா பணத்தை எடுத்துட்டு போயா. முடியா. வேணாம், தேவையில்லாம் பிரச்சனை பண்ணாதீங்க. அதெல்லாம் இங்க வேலைக்கு ஆகாது. சொல்லிட்டு நீ பணத்தை எடு. முடியா. ஒழுங்கா 2000 ரூபாய் எடுத்துரு. என்ன பிரச்சனை பண்ற? ஆகாஷோட அப்பா மாதிரி தெரியுது. இவர்கிட்ட என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க? அப்படியா? முடியா. ஒழுங்கா பணத்தை குடியா? என்ன பண்றீங்க? டேய், டேய், விடுங்கடா என்ன? பணத்தை சொல்றது குடியா. கேளுடா. ஒழுங்கா கொடுத்துரு. டேய், விடுங்கடா. யாரா நீங்க? விடுடா. டேய், என்னடா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? போங்கடா. போ. போ. சார், என்ன சார் ஆச்சு? எதுக்கு அவனுங்க உங்களை அடிச்சாருங்க? இல்லப்பா, அது எனக்கு வேண்டப்பட்டவங்க ரோட்டை கிராஸ் பண்ணி போனாங்களா, அவங்கள பார்த்ததும் அவசரத்துல நான் தான் வண்டியை சடன் பிரேக் போட்டேன்ப்பா. இவங்க தெரியாம ரோட கிராஸ் பண்ணிட்டாங்க. நானும் எவ்வளவு சாரி சொல்லிட்டேன். பணத்தை கொடுன்னு பிரச்சனை பண்ணிட்டாங்க. தப்பு ஏமாலதான். சார், அதுக்காக இப்படியா சார் அடிக்கிறது? ரத்தம் வேற பயங்கரமா வருது சார். பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். நான் வீட்டுக்கு போய் மருந்து போட்டுக்கிறேன். தம்பி, யார் என்னன்னு தெரியாம வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிப்பா. சார், ரத்தம் அதிகமா வருது சார். இதோட நீங்க வீட்டுக்கு எப்படி சார் போவீங்க? என் வீடு பக்கத்துல தான். வாங்க, வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்கோங்க. வேண்டாம்ப்பா, பரவாயில்ல. எதுக்குப்பா உனக்கு வீண் சிரமம்? நான் பாத்துக்கிறேன்ப்பா. சார், என்ன யாருன்னு தெரியலையா? நான் தான் உங்களை பாத்துருக்கேனே. நீங்க ஆகாஷோட அப்பா தானே? ஆகாஷம் உனக்கு தெரியுமாப்பா? நல்லா தெரியும் சார். நான் தென்றலோட எஃப்எம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, அப்படியா? சார், அதெல்லாம் அப்புறம் பேசலாம் சார். ரத்தம் வேற வடிஞ்சுக்கிட்டே இருக்கு. வாங்க, முதல்ல வீட்டுக்கு போலாம்.
வாங்க சார். அம்மா வெளியில போயிட்டாங்க போல இருக்கு. இருங்க சார், சாவி எடுக்கிறேன். சார் வாங்க சார், பார்த்து. ஐயோ, என்னாச்சு இவருக்கு? நெத்தில ஏன் அடிபட்டிருக்கு? உட்காருங்க சார். 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன். ஓ, சித்துக்கு இவர் யாருன்னு தெரியல. சாருன்னு கூப்பிடுறத பார்த்தா இவர் யாருன்னு தெரியாம தான் கூட்டிட்டு வந்திருக்கான் போல இருக்கு. நல்லதா போச்சு. இந்தாங்க சார், தண்ணி குடிங்க. தேங்க்யூ. சார், நான் ஃபர்ஸ்ட் எய்ட் தான் பண்ணியிருக்கேன். எதுக்கு ஒரு சேஃப்டிக்கு டாக்டரை பார்த்து ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டுக்கோங்க. சரிப்பா. அப்பதான் காயம் கொஞ்சம் சீக்கிரம் ஆகும். நான் பெத்த புள்ள மாதிரி என் மேல இவ்வளவு அக்கறை காட்டுறியப்பா. உன் அப்பா அம்மா உன்னை ரொம்ப நல்லா வளர்த்துருக்காங்க. சாரி சார், என்னை வளர்த்ததெல்லாம் என் அம்மா மட்டும்தான். என் அப்பாவுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. தயவு செஞ்சு ப்ளீஸ் அந்த ஆளை பத்தி மட்டும் ஞாபகப்படுத்தாதீங்க. அந்த ஆளை நினைச்சாலே எனக்கு டென்ஷன் ஆகும். சாரிப்பா, நான் இப்படி கேட்கறேன்னு நீ தப்பா எடுத்துக்க வேண்டாம். உன் அப்பா மேல உனக்கே இவ்வளவு கோபம்? அவர் அவ்வளவு மோசமானவரா? அயோக்கியம் சார் அந்த ஆளு. அந்த ஆளு மனுஷனே இல்லை. நான் என் அம்மா வயித்துல இருக்கும்போதே கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம என் அம்மாவை கைவிட்டவன் சார் அந்த ஆளு. உன் அப்பா மாதிரியே நானும் மோசமானவன் தான்ப்பா. புள்ளத்தாச்சின்னு கூட பார்க்காம நான் என் அம்மா பேச்ச கேட்டு என் சாரதாவை கைவிட்டுட்டேன்.